இன்றைக்கி தேர்ஸ்டே அண்ட் இன்றைக்கி நான் காலேஜுக்கு லீவ் போட்டிருந்தேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிளேஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அண்டு சச்சு அண்ணன் இன்றைக்கி களியக்காலில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நான் பஸ்ஸை பிடிச்சி நான் வடசேரி வந்துட்டேன். அண்ட் அங்கேருந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டு காரில் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட காரில் போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் யூனிவர்சிட்டிக்கு தான். ஸோ அட் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்றைக்கி விலாக் எடுக்கிற மாதிரி பிளானே கிடையாது. ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் விலாக் எடுத்தேன். அண்ட் ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்திருந்தோம் ஜாய் யூனிவர்சிட்டிக்கு. எதுக்கு அப்படின்னா எங்களோட பிஹெச்டி ரிலேட்டடாக தான். ஸோ எனக்கு பிஹெச்டி அட்மிஷன் போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம் ஜாய் யூனிவர்சிட்டிக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து டே வந்து கொஞ்சம் பிஸியாக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம். அண்டு அவங்க வந்து எங்களை வந்து ப்ராப்பராக கைட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணணும், எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க தான் என்னோடய பெஸ்டி. ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களும் எங்கூட இருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட கைடையும் மீட் பண்ணியிருந்தோம். அண்டு ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் தாண்டிடுச்சு. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போல் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேம்பஸ் எங்களால் ரொம்ப சுற்றி பார்க்க முடியலை. ஸோ டைம் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கேம்பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ரீனரியாக இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ சுற்றி பார்க்க ஆசை இருந்துச்சு. பட் டைம் இல்லாத ரீசன்னால் எங்களால் வந்து சுற்றி பார்க்க முடியலை. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் 3 o'clock போல். ஸோ கிளம்பி மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் மார்த்தாண்டம் வந்திருந்தேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஷூஸ் வாங்குறதுக்கு தான். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஜந்தா ஷூஸில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஆடி ஆஃபர். ஸோ அதில் என்னோட குட்டி பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் ஷூஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபைனலி ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அண்டு குட்டி பாப்பாவுக்கு ஷூஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இவ்வளோ ஷூஸ் அண்ட் செப்பல் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா 1 by 1 வியர் பண்ணி ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சச்சுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு பாப்பாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அம்மாவுமே பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே தான் என்னோட குட்டி பாப்பாவும். ஸோ எல்லா செப்பல்ஸையும் அவங்க வந்து ஷூஸையும் வியர் பண்ணி பார்த்தாங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பியாக. அண்ட் ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட குட்டி பாப்பா அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து எழுத ஆரம்பித்தாச்சு. அண்ட் அவங்களோட ஸ்டடி போர்ஷன்ஸையும் நான் இன்றைக்கி டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்காக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.